சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பண்டரிபுரம் சங்கர நாராயண வடிவம் பற்றி தயவு செய்து விளக்கம். பண்டிபுரத்தில் சங்கர நாராயண கோலத்தில் இல்லை. பண்டிபுரம் என்பது செங்கல் மேல் பாண்டுராங்க நின்ற இடம். பண்டு அப்படின்னாக்கா பழைய காலத்துன்னு அர்த்தம். பண்டைய பண்டு அப்படின்னா ஸோ ஃப்ரம் லாங் டைம் அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ அவருக்கும் இவங்க சொல்லுகிற சங்கர நாராயணனுக்கும் கனெக்ஷன் இல்லை. இவன் ஸ்டோரி வைஸ் கூட கிடையாது. அப்போ கச்சப் பகவான் என்ற கேள்வியை எழுப்புகிற போது பிரஸ்னாகர ரத்னாகரம் என்ற ஒரு வடமொழி நூலில் அவங்க சொல்கிறாங்க, பகவான் என்பது யார், இல்லை பகவான் என்பது எதுங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு விடை சொல்லுகிற போது அவங்க சொல்கிறாங்க, சங்கர நாராயண ஆத்மா ஏவ அப்படின்னு. சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் எவனோ அவன் தான் பகவான் அர்த்தத்தில் அவங்க பதில் சொல்கிறார்கள். இப்போது ஐயப்ப சாமி இருக்கார் இல்லையா, அவர் சங்கர நாராயண கோலம். அதே மாதிரி அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் ஐயனார் அவருக்கு மிகவே நம்பர் சுவாமி போடுவார். எங்கள் சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு மனைவியே ஹரிதான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்வார். ஏன்னா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் என்ற போது சிவன் பாதி சக்தி பாதி. சங்கர நாராயணன் சொல்கிற போது சங்கரன் பாதி நாராயணன் பாதி. ஸோ இந்த ரெண்டும் ஒரு காம்பினேஷனில் வர்றது. நீங்கள் பார்க்கிற இந்த ஐயப்ப சாமி இந்த மாதிரி வடிவங்கள் ரெண்டினுடைய கலப்பில் வந்தது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சங்கர நாராயண ஸ்வரூபத்தில் இருக்கின்றன. நீங்கள் சில இடங்களில் இந்த ஃபார்மில் சாமி இருக்கும். அதாவது சங்கரன் கோயில்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கு. அண்டு மகேந்திரகிரிக்கு அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்கு, அங்கேயும் அந்த மாதிரி இருக்கு. குடமாடி இடத்தையே வைத்தான். அங்கே இருக்கிற எஸ்டேட்டுக்கு பேரே குடமாடி எஸ்டேட்டு. ஸோ அங்கே இருக்கிற பெருமாள் இடது பக்கத்தில் வச்சிருக்காங்க குடமாடிங்கிறது சிவனுடைய ஒரு ஃபார்ம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் நார்மலாக எப்பெல்லாம் அந்த சிவபெருமானுக்கு ஒரு சோதனையான நேரம் வந்ததோ அப்பெல்லாம் நாராயணன் ஒரு பெண் வடிவத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ இந்த சிவபெருமான் அசுரர்கள்கிட்ட சண்டை போட்டுனே இருக்கிறாரு. சுக்கராச்சாரியருடைய மனைவி இறந்து போனவங்களெல்லாம் ஒரு சஞ்சீவினி மூலிகையில் நிரப்பப்பட்ட குளத்தில் கொண்டு போய் போட்டு அவங்கள டிப் பண்ணி எடுத்துன்னு அவங்க திருப்பி சண்டைக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி வருகிற போது பகவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. பெருமாள் ஒரு ஆக்ரோஷமான காளை புல் மாதிரி அந்த மூலிகை தண்ணியை குடிச்சிட்டு வெளியே ஓடி போயிடுறாரு. அதனால் அசுரர்கள் திருப்பியும் உயிரோடு வர முடியல. சிவன் மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த உலகம் அழிகிற நாளில் நான் நீ மாத்திரம் இருப்போம், எல்லாரும் போயிடுவாங்க, இவன் பிரம்மா போயிடுவான். பிரம்மனும் போய் கங்காளன் கலைவரமும் எம்மேலே நல் வீணை வாசிக்குமே என்பது தேவாரம். அப்போ அந்த மாச்சல் வீணையை வாசித்து கொண்டு சிவபெருமான் நிற்பான். எது மேல் நிற்பான்? அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு நடுவில் டான்ஸ் ஆட்டிக்கின்னு இருப்பானாம். அதுதான் நாராயணன் சொல்லக்கூடியது. அதனால நாராயணா செயல்படு. பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டார் சிவபெருமான். ஏன்னா யார் தலைமையில கை வச்சாலே அவன் பஸ்மம் ஆயிடுவான்ட்டு. அவன் சொல்றான், கொஞ்சம் இரு, நான் டெஸ்ட் பண்ணணும்னு இவர் தலைமையில கை வைக்க வரான். இவருக்கு கொடுத்த வரத்தை மாற்ற முடியாது இல்லையா, அதனால ஓடுறாரு அங்கிருந்து. அப்போ விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரர்கிட்ட எங்கிட்ட டான்ஸில் ஆடு அப்படின்றாரு. டான்ஸ் ஆடுற போது ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த கையை இப்படி தூக்கி வச்சுக்கிறார். அவனும் முட்டாள்தனமாக கை வச்சுக்கின்னு பஸ்மமாகி போயிடுவான். இது இன்னொரு நிகழ்வு. இதெல்லாம் வச்சு நம்ம சம்ரஷனால ஒரு பாட்டு இருக்கு அந்த காலத்தில். சங்கரா शङ्करा शिव शङ्करा शिव शङ्कर हर हर ॐ जनार्दना हि जनार्दना जनार्दना हरि ॐ शङ्करा शिव शङ्करा शङ्कर हर हर ॐ
கைலாய மலையில் வாசம் செய்வான் சங்கர ஹர ஹர ஓம். ஏழுமலையிலே எழுந்தருள் புரிவான் ஜனார்தனா ஹரி ஓம். வில்வ மாலையை விரும்பி அணிவான் சங்கர ஹர ஹர ஓம். துளசி தளத்தை சூடி மகிழ்வான் ஜனார்தனா ஹரி ஓம். மலைமகள் மணந்த மகாதேவனி சங்கர ஹர ஹர ஓம். அலைமகள் பெற்ற அன்பு கணவனே ஜனார்தனா ஹரி ஓம். வாம பாகத்தில் தேவியை வைத்தான் சங்கர ஹர ஹர ஓம். வனிதையை இதய கோயிலில் வைத்தான் ஜனார்தனா ஹரி ஓம். காளையில் ஏறி நகர்வலம் வருவான் சங்கர ஹர ஹர ஓம். கருடன் மீது பறந்து திரிவான் ஜனார்தனா ஹரி ஓம். சாம்பலை பூசி சாந்தி அடைவான் சங்கர ஹர ஹர ஓம். சந்தன குங்கும பரிமளம் கொள்வான் ஜனார்தனா ஹரி ஓம். சூலம் மழுவை ஆயுதம் கொண்டான் சங்கர ஹர ஹர ஓம். சங்கு சக்கரம் ஏந்திருப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். நெற்றியில் நீற்றால் கோடுகளிடுவான் சங்கர ஹர ஹர ஓம். நீண்ட நாமம் அணிவதில் பிரியன் ஜனார்தனா ஹரி ஓம். ஆனை காவில் நீருள் நிற்பான் சங்கர ஹர ஹர ஓம். அரங்கம் தனிலே உறங்கி கிடப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். கேட்ட வரத்தை கொடுத்து விழிப்பான் சங்கர ஹர ஹர ஓம். கொடுத்த வரத்தை கெடுத்து காப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்முடைய புராணங்களில் இருக்கின்றன. பார்க்கடலில் கடையிறாங்க. அப்போ அதில் நல்ல விஷயம் மகாலட்சுமி ஊதுவரை தரிசனம் சொல்லக்கூடிய ஒத்தக்கொம்பு குதிரை கற்பக வருஷம் காமுதேன் எல்லாம் வர்றபோது எல்லாரும் எனக்குன்னு வாங்கி போயிடுறாங்க. இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷயம் வர்றபோது என்ன பண்ணுறது? சிவபெருமான் சரி கைக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். உலகத்தில் பெரிய நாகரிகம் என்பது மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நான் விஷயத்தை கூட குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படின்னு. அதனால் நான் எடுத்துக்கிறேன் அந்த விஷயத்தான்னு சொல்கிறாரு. அவர் அந்த விஷயத்தை எடுத்துட்டு அந்த கதை உங்களுக்கு தெரியும். இப்போ அமிர்தம் வந்தது. இந்த அமிர்தத்தை வாங்கிறதுக்காக இந்த ரெண்டு பேர் ஒரு அசுர சைடில் இருந்தவங்க இல்லையா, அவங்க தேவர்கள் சைடில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கழுத்தை வெட்டுறாங்க. அவங்க தான் ராகு கேது. ஏமாத்தி வந்து அமிர்தத்தை சாப்பிடணும்னு நினச்சாங்க. அமிர்தம் இறங்கக்கூடாது கழுத்துக்கிட்ட வெட்டிட்டாங்க. இப்போ அந்த அசுரர்களுக்கு ஏமாற்றணும் இல்லையா, அதனால் விஷ்ணு தான் ஒரு மோகினி அவதாரம் எடுத்து வந்து அவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்கள லஸ்ட்டில் போடுறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அவர் இவங்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்து முடிச்சிடறாரு. இது ஒரு கதை இருக்குது. தாருகாவனம்னு ஒரு இடம் இருந்தது. தாருகாவனத்தில் ரிஷி பத்தினிகள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு எந்த கடவுளும் தேவையில்லை, நாங்கள் யாகங்கள் ஓமங்கள் செய்கிறது மூலமாகவே எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிடுவோங்கிற ஒரு மித்தில் இருந்தாங்க. இப்போ அதை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு திகம்பர சாமியார் பிக்ஷாடனான வர்றார். பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவர் பின்னால் ரிஷியோட மனைவிமாரெலாம் ஓடிப்படுறாங்க அழகாக இருக்காருன்ட்டு. விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வர்றாரு இல்லையா, அவர் பின்னால் ரிஷிகள்லாம் ஓடிப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய அகங்காரத்தை அழிக்கிறாங்க. இதை அவங்க கண்டுபிடிச்ச உடனே இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் மேலே ஒரு பெரிய விஷத்தை ஒரு ராட்சசனை ரெண்டையும் ஏவிடுறாங்க. சிவன் என்ன பண்ணுறாரு? அந்த பயங்கரமான விஷ பாம்பை தூக்கி கழுத்து மேலே போட்டுக்கின்னுறாரு. அந்த முயலகனுங்கிற குட்டி சாத்தா மாதிரி ஒரு கேரக்டர், அவனை தூக்கி கால் மேலே போட்டு டான்ஸ் ஆடி ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி விதவிதமான கதைகள் நம்முடைய புராணங்களில் இருக்கின்றன. அண்டு இதை வச்சு நிந்தா ஸ்துதின்னுவாங்க, நையாண்டியாக புனையப்பட்ட கதைகளும் கூட இருக்கு. அதாவது சங்கரன் நாராயணன் ரெண்டு பேரும் வந்தாங்க. அப்போது இந்த ஐயப்ப சாமி இருக்கார் இல்லையா, அவர் இவங்க ரெண்டு பேருடைய அந்த
எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இதெல்லாம். அவரை வச்சு ஒரு கவிதை மாதிரி பாடியிருக்காங்க. அது என்னன்னா, நீ ஐயப்பசாமியே இருக்க, நீ ஒருவேளை வைகுண்டத்துக்கும் கைலாசத்துக்கும் போனியானா அங்கே யார் அம்மா அப்பான்னு பார்த்துட்டு சொல்லுவேன். அவர் 2 பேருமே கைலாசத்தில் சிவன் ஆம்பளையாக இருக்காரு, பெருமாள் அந்த இடத்துல விஷ்ணுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்படி விதவிதமாக புனை கவிதைகள் எல்லாம் இருக்குது. இதை பற்றி நீ இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா அதில் 2 ஒயர் இருந்து தீரும், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம், ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபார்ம் என்பது நீங்கள் சங்கரன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் ஃபார்ம்ன்றது நாராயணன்னு வச்சுக்கோங்க. இது போக உங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டிக்கு ஷாக் அடிக்காததுக்காக ஒரு ஒயரை கொண்டு போய் பூமியில் விடுவாங்க, அதுக்கு எர்த்துன்னு பேர். அதை நீங்கள் பிரம்மான்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் எலக்ட்ரிசிட்டியில் பிரம்மா என்பது எர்த்து, பூமி, அண்டு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதுதான் சங்கர நாராயணன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 சேர்ந்தா ஈக்குவல் டு சிவா. சங்கரன் வேறு, சிவன் வேறு. அதனால் நீங்கள் சிவனையும் சங்கரனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ன்றீங்க, ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறீங்க, ஒரு டெர்மினலில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் எர்த்துன்றீங்க. அது மாதிரி எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. இதுக்கு என்ன பேர்? ஹோலி ட்ரினிட்டி. இதை வச்சு ஒரு டால்ஸ்டாய் கதை கூட இருக்குது. ஒரு கடலில் கப்பல் போய் நின்றது, கப்பலில் கொஞ்சம் ரிப்பேர் வந்துச்சு. அதனால் அந்த இவன் என்ன பண்ணால், ஒரு பாதிரியார் அந்த ஷிப்பில் இருந்தார். எதிரில் ஒரு சின்ன தீவு இருக்குது சாமி, நீங்கள் அங்கே போய் கொஞ்ச நேரம் 3RV 3RU ஹேவ் மெர்சி ஆனா சொன்னோம். நாங்கள் 3 பேர், நீங்கள் 3 பேர், ஹோலி ட்ரினிட்டி இல்லையா, அதனால் நீங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேர், எங்கள் மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு. இல்லை இன்னும் விசாரமாக சொல்லணும், ஷார்ட்டாக சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி உங்கள் பாதிரியாரங்கள்லாம் சர்ச்சில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்கள் நாமம் களி கூறுவதாக, நாங்கள் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரோம். இப்படி வரிசையாக ஒரு பெரிய சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கற்றுக் கொடுத்து இதை தான் நீங்கள் சொல்லணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கப்பல் ஏறி போயிட்டாங்க. அந்த பாதிரியார் கப்பல் பாதி தூரம் போயிருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த 3 கிழவனுங்களும் கடல் மேலே ஓடி வர்றாங்க, கம்பெனி மேலே ஓடி வர்றாங்க. பாதிரியார் பார்க்குறாரு, என்னடா இதுன்ட்டு. அவங்க கொஞ்சம் இருங்க, இங்கே ஒரு சின்ன டவுட் நீங்கள் சொல்லி கொடுத்ததுன்னு. அப்போ அவருக்கு பயம் வருது. இவங்க 3 பேரும் கடல் மேலேயே நடந்து வர்ற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நான் ஏதோ அஜானத்தில் அவங்களுக்கு போய் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எதுவும் வேணால் நீங்கள் போங்க அப்படின்ட்டாரோ. அது மாதிரி கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்னு வாங்க. ஒரு சாதாரண நிலையில் கடவுளை ஒரு கல்லாக நினைக்காம ஒரு உயிர் துடிப்புள்ள இறையாற்றெல்லாம் நினச்சி கொண்டிருந்த கண்ணப்ப நாயனாருக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்கிது. மணி அடித்து பூ போட்டு ரொம்ப ஆச்சாரமாக பூஜை பண்ணியிருந்த சிவாச்சாரியாருக்கு கடவுளுடைய அருள் கிடைச்சா கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் மணியாட்டின்னு தாங்கிறாரு. ஆனால் அந்த காளாசி கோயிலில் சிவனுக்கு பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் சிலையாக இருக்கார். இவர் கற்பூரம் காட்டு அந்த ஐயருடைய கொள்ளு பேரன் கண்ணப்ப நாயனாருக்கும் காட்டின்னு இருக்கான். அதனால் இந்த பக்தியில் ரொம்ப பெரிய நிலைன்றது இன்னோசன்ஸ். அந்த இன்னோசன்ஸ் கண்ணப்ப நாயனார்கிட்ட இருந்தது இல்லையா. அதாவது தனக்கு எதுவுமே தெரியாது, கடவுள்ன்றது ஒரு உண்மையான ஆளுன்னு சொல்லி அவருக்கு கண்ட ரத்தம் வந்தாக்கா நிஜமாக வருதுன்னு நம்புறாரு. அதனால தான் பின்னாளில் வந்தவர்கள் சொல்கிறாங்க, கண்ணப்பன் ஒப்பதுவர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். இவங்கெல்லாம் சைவ நாயன்மார்கள். ஒரு பிள்ளைக்கறி வேணும்னு சிறுத்தொண்டா நாயனர்கிட்ட கேட்டு வெட்டி பிரியாணி பண்ணி போட்டார் பையனை. அதுக்கப்புறம் சீராளாவான்னு கடவுள் அவனை உயிர்ப்பிக்கிறார், அது வேறு விஷயம். கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடிங்க அப்பிடுறாரு. உடனே ஒரு கண்ணு அப்பனோடனே 2வது கண்ணுக்கு அறையாவது செருப்பு கால வைக்கிறாரு. நில் கண்ணப்பா அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் திருநிலகண்ட யாழ்ப்பாணன்னு ஒருத்தர், அவர் பயவர். மண்ணை போட்டு மெரிக்கிற போது அவருடைய குழந்தை அந்த மண்ணில் வருது, அதையும் சேர்த்து மெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. பொண்டாட்டி எங்கே குழந்தை அப்படிங்கிறார். அப்போ தான் தெரியுது அது களிமண்ணில் செத்து கிடக்குது. இவர் ஐயோ சாரின்னு சொல்கிறதுக்கு போகிறாரு. தீதினால் திருநீல கண்டோங்கிற சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் சினிமா பாட்ட விடாது. நிலவை பார்த்து வானம் சொல்லுது என்னை தொடாது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, இதை பார்த்து பூமி சொன்னது
என்னை தொடாதே. அவருடைய நதி மணி வந்து என்னை தொடாதுன்னு சொல்லிட்டாலா, அதனால அவன் தொடர்றதே இல்லை. மாமனார்காரன் பார்த்தான், அவனுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது இல்லை. உங்களுக்கு குழந்தை வேணுங்க, இருந்து ஒரு குழந்தையும் செத்துச்சு, அதனால் உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி மச்சன்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ ஒரு குழந்தை வரும்ன்ட்டு. சரின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். அப்போ மாமனார் வாய் வச்சு சும்மா இல்லாமல், என் பெரிய பொண்ணை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி சந்தோஷமாக ரெண்டாவது பொண்ணை பார்த்துக்கணும். நாங்கள் பெரிய பொண்ணு தான் இவன் தொடரதே இல்லையா, அதனால் இந்த அம்மாவையும் தொடவே இல்லை. அப்போ சிவபெருமான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வயசான கயவரை அவன் தனிக்குள்ள, ஐயோ நான் முழுகிறேன் என்னை தூக்குன்றாரு. இப்போ தூக்கு போனால், இல்லை உன் 2 பொண்டாட்டி 2 பக்கம் என் கை பிடிச்சிக்கணும், என் இடுப்பை பிடிச்சி தூக்கணும், அப்போ தான் நான் மேலே வர முடியும் அப்படின்னு. நான் சபதம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. சரிண்ணே, அவங்க தண்ணிக்குள்ளே முழுகிறாங்க. இப்போ எந்த வயசான கிழமா உள்ளே போயிருக்காங்களோ அந்த மாதிரி வெளியே வரல. எந்த வயசில் இளமையை தொலைச்சாங்களோ அந்த யங் ஏஜில் அவங்க 3 பேரும் மேலே வர்றாங்க. இதான் திருநீலகண்டம் கல்யாணம். நான் ரொம்ப கடவுளை அடையிறதுக்காக கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போது ஒரு தடவை இந்த ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்கார், பாலமுருகனுடைய மெயின்ட்டு. அவர் சொன்னார், நீ இவ்வளோ பக்தனாக இருந்து என்ன பிரயோஜனம், கடவுள் உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, அதனால் நீ இனிமேல் கடவுளையே கும்பிடாத, எந்த கோயிலுக்கும் போகாத அப்படின்னாரு. நான் மெட்ராஸ்க்கு வந்து அவருக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் 30 அன்பினால் நான் கண் அப்பா வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், நீலகண்ட யாழ்ப்பாணர் போலி தீண்டினார் திருநீலகண்டோன்ட்டு எல்லாத்தையும் விடுற பக்குவமே எனக்கு இல்லை. நான் என்ன மிஞ்சி போனால் ஒரு கந்தசாட்சி கவசம், ஒரு ஊதுவத்தி, கற்பூரம். ஸோ எவ்வளோ பெரிய பக்தர்களெல்லாம் பார்த்தா அந்த கடவுள், நீ என்னை கும்பிட்டா எனக்கு என்ன, கும்பிடாக்கிட்டு எனக்கு என்னன்னு என்னை விட்டா நான் எங்கே போவேன், என்னுடைய ஒரே எய்ம் இல்லை அது சாமி அடையிறது தானே அப்படின்னு. அவர் அங்கேருந்து எனக்கு பயில் போட்டார். உன்னுடைய பக்தியின் ஆழத்தை நான் பரிசோதித்து பார்த்தேன், நீ வென்று விட்டாய் அப்படின்னு அங்கேருந்து வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பக்குவம் தான் வாழ்க்கைங்கிறது. இந்த உலகத்தை பூரா நீ அடைஞ்சிட்டு கடவுளை எழுந்துட்டா, உலகத்தை பூரா நீ அடைஞ்சிட்ட, கடவுளை நீ இழந்துட்ட, அப்போ என்னத்தை அடைஞ்ச? கடவுளை அடைஞ்சிட்ட, உலகத்தை பூரா இழந்துட்ட, அப்போ நீ இழந்தது எதை இல்லையா? ஆனால் இந்த ஹையஸ்ட்டு சுவாமி அப்படின்னா அந்த உலகத்துக்கு பூரா சொந்தக்காரன்னு அர்த்தம். இப்போ உன்னால் முடிஞ்சால் கடவுளை அடைஞ்சிரு, அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும். ஒரு ஐசக் நியூட்டன் இருந்தார், அவர் மரப்பட்டி வச்சுருந்தார். அதில் ஒரு பெரிய ஓட்டை ஒரு சின்ன ஓட்டை போட்டார். எல்லோரும் எதுக்குனாங்க, நான் 2 பூனை வளர்க்குறேன், பெரிய பூனை வர்றதுக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனை வர்றதுக்கு சின்ன ஓட்டைன்னாரான். அவன் தலையில் அடிச்சு, நான் எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா, பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூனையும் வரும் சின்ன பூனையும் வரும்ன்ட்டு. அந்த மாதிரி உலகத்திலேயே பெரிய ஓட்டை இந்த கடவுள் தான். அந்த ஓட்டையை நீ பிடிச்சிட்டேன்னா அதுக்குள்ளே நீ கேட்குற காரு, பங்களா, துட்டு, பேங்க்கு, பேலன்ஸு, பொண்டாட்டி, பிள்ளைக்குட்டி எல்லாம் வந்துடும். அதை விட்டு தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓட்டை போட்டுன்னு உட்காந்துக்கணும்னு நீ தப்பாக நினைக்கிற. அதனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல அந்த பெரிய கடவுளை பிடிச்சிடு. அதனால தான் பாரதி என்ன சொன்னால், பெரிய கடவுள் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னா. பெரிய கடவுள் அப்படின்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற ஃபிலாசபி தான். இப்போ நமக்கு டவுட் வந்துடும். ஏன்னா பாரதியார் வந்து கண்ணனை பற்றி கண்ணன் பாட்டு பாடியிருக்காரு, இந்த மாதிரி முருகனை பற்றி பாடியிருக்காரு, இயேசு, அல்லா எல்லாரும் பற்றியும் பாடியிருக்காரு. அப்போ பெரிய கடவுள்னால் யாருன்னு நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னார். அம்பாளை கும்பிட்டியானா நிறைய வரம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா அவள் தாய். தாய்னா என்ன, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால, வேலை குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே ஞாபகம் வச்சுட்டு ஓடி வருவாளாம், அந்த மாதிரி. அதனால் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். உங்களுக்கு நிறைய வரம் வேணும்னா அது அம்பிகையை புரியும். அதனால தான் கடவுளை பற்றி சொல்கிற போது கூட, தாயை சிறந்த தயான தத்துவனே, தாயை விடவும் தயவு அதிகமாக இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு சொந்தக்காரனாக இறைவனே அப்படின்னு அர்த்தம். இது விதவிதமாக சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு துடுக்கான பையன் இருக்கான். அவனை அம்மா அடிக்கிற போது அப்பாக்காரன் வந்து ஏண்டி அவன் அடிக்கிறான்னு. இன்னொரு தடவை அப்பா அடிக்கிற போது அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏங்க பல்ல பச்சை பள்ளியை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கின்னு போகலாம். ஒரு அங்கே பாடுறாரு, அப்பா அடிச்சா அம்மா தூக்கின்னு போய் காப்பாற்றுவான், அம்மா அடிச்சா அப்பா தூக்கின்னு போவான், எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் நீ தான் என் கடவுளே, நான் நீயே அடித்தேன்னா நான் எங்கே போகிறது அப்படின்னாரு. தடித்த ஓர் மகனி, துடுக்காக இருக்கிற பையனை, தாயடித்தால் தந்தை இணைப்பன்.
இருதொருகால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பள். இங்கு எனக்குற்ற தந்தையும் தாயும் பொடுத்திருமேனி அம்பலத்து ஆடும் புனிதானி ஆதலாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். நம்ம பாட்டு இன்னொரு இடத்துல சொல்றாங்க, என் இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், இனி யாதாமால் யாதாமினி. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குற அம்மா அப்பாவை ஒன்று வச்சிருக்கேன், எனக்கு என்னன்னா என்ன நீ தான் பார்த்துக்க போற இனிமே அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி கடவுளை எல்லா பாவங்கள்லையும் அனுபவித்த மகனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் யுவர் சாய்ஸ், உனக்கு எந்த ஃபார்மில் கடவுளை பிடிக்குதுன்னு. ஏன்னா நம்முடைய இதில் பெரியவங்களுடைய நீதி நூல்கள் என்ன சொல்லுது, ஈந்து பிறந்தறது தாய்க்கு கடமை. ஒரு குழந்தையை பெற்று பால் கொடுத்து அவனை வளர்க்கறது தாயோரோட கடமை. அவனை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சு படிக்க வச்சு அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் அவனை பார்த்துக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அது சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. ஈந்து பிறந்தது தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். நம்ம ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு 4 வழி சொல்கிறாங்க. முதல்ல அம்மாவை தான் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா தான் இந்த உலகத்தில் அவருடைய கர்ப்பத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டாந்தான் இல்லையா. அவள் ஒரு 10 மாதம் 2.5 கேஜி 3 கேஜி இருப்ப குண்டா, அதை இப்படி வச்சுன்னுட்டு வயிற்று நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கின்னு 4 மாதம் அவளுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கே வாந்தியாக வரும், மாசக்கானுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு 4 மாதம் வயிற்றுக்குள்ளே வச்சு வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி 10வது மாதம் டெலிவரி பண்ண போகிறான். அதுக்கப்புறம் நீ இருட்டிலேயே இருந்தியா கர்ப்பத்தில், அதனால் வெளியே வந்த உடனே உனக்கு அந்த இருட்டு நேரத்துலலாம் நீ முடிச்சுக்கின்னு இருப்பேன். அதனால தான் குழந்தைங்களாம் ராத்திரியில் அம்மாவை தூங்கவே விடாதுங்க, ஏன்னா அது இருட்டு பழகி போச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது கருவறை. என்ன கடவுளை ஏன் இருட்டில் வச்சுருக்காங்க, அதுதான் கர்ப்ப கிரகம் கருவறை அப்படின்னு அதுக்காக சொன்னாங்க. ஓ அந்த தாய் தான் பெரிய விஷயம். அதாவது காண்டேகர் என்ற ஒரு மராட்டிய கவிஞர் சொல்கிறாரு, கண்ணை விளக்காக்கி, நான் அதெல்லாம் முடிச்சுன்னு இருக்கா பாவி, கரத்தை தொட்டில் ஆக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி தருபவள் எவ்வளோ அவளை தாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். அதனால் உலகத்தில் அம்மா தான் நெஜம். நல்ல யோசனை பண்ணு. அதனால மாதா பிதா, அதுக்கப்புறம் உன்னுடைய அறிவு கண்ணை திறந்து விடுகிற குரு, அவன் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடம் தெய்வம். அதனால மாதா பிதா குரு தெய்வம்னு 4 விதமாக. இதனால தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு இதெல்லாம் புரியறதில்லை. நம்ம பெரியவங்க நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, பெறுறாங்க. இதெல்லாம் யாருக்காவது தெரியுதா? யாருக்கும் தெரியறதே இல்லை. நம்ம எப்பயுமே கம்பேரிசன். அவங்க வீட்டில் அப்படி சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கிறாங்க, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கல, எங்கள் வீட்டுன்னு ஏதாவது போய் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தால் தானே அவன் வாங்கி தரத்துக்கு. இல்லாத பொண்ணு இன்றைக்கெல்லாம் 10,000 ரூபா ஒரு சைக்கிள், 8,000 ரூபா ஒரு சைக்கிள் யாருக்கிட்ட இருக்குது துட்டு இல்லையா. ஸோ வி நீட் நாட் கம்பேர். அவங்கவுங்க வந்த வழிக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். கடவுளே உன்னை பணக்கார குடும்பத்தில் போடணுமா ஏழை குடும்பத்தில் போடணுமா இதெல்லாம் யோசனை பண்ணி தானே போட்டிருப்பான். ஒன்று. ரெண்டாவது, நீ நினச்சிட்டு இருப்ப பணக்கார குடும்பத்தில் பிறந்தா ரொம்ப நல்லது போயிருந்தேன். அந்த மாதிரி பிறந்த குழந்தைங்க நிறைய வியாதி சுற்றிங்க. எப்போ பாரு இந்த ஸ்லம்பில் இருக்குது இல்லையா, அதுங்கெல்லாம் அப்படியே சேர்த்துல பண்ணுறது ஜாலியாக தான் இருக்குது. அதெல்லாம் நல்லா கன்னு மாதிரி இருக்குதுங்க. அதனால் எத்தனையோ செல்வங்கள் இருக்குது, அதில் ஒன்று கொடுத்தா இன்னொன்று இல்லாமல் பண்ணுவான் கடவுள். ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய செல்வம். அப்போது முகமது அலி ஜின்னான்னு ஒருத்தன் தான், அவனுக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே குடிக்க முடியாது. அதனால் லைஃப் லாங் அவனுக்கு அதை தான் வாங்கி வச்சு கொடுத்துன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்களாம் இருக்கிறான். அதுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி அவன் எப்போ பாரு புது புது ட்ரெஸ் வாங்கி சூட்டு கோட்டு போட்டுன்னு சுற்றிக்கின்னு இருந்தான். இப்படி எல்லாருக்கும் கடவுள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஆனந்த வச்சாங்கிற மாதிரி யாருக்கு எது கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாம் நம்முடைய அஜ்ஞானத்தில் இந்த கம்பேரிசனில் மாட்டிக்கிட்டு அவங்க இப்படிக்கிறாங்க இவங்க இப்படிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு ஆள் ஹார்பரில் வேலை செஞ்சுட்டு வரான், அவன் பொண்டாட்டி மண்ணடியில் ரோடு ஓரத்தில் பழைய பொட்டியில் அந்த கட்டை மட்டையெல்லாம் போட்டு சுடுதண்ணி விளாவி அவனுக்காக வைக்கிறான், மீன் குழம்பு வைக்கிறான் அரிசாச்சு. அவன் வந்த உடனே அவனுக்கு உட்கார வச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி பெயின் பார்த்து சுடுதண்ணியில் அவன் உடம்பு தேய்ச்சி அவனுக்கு குளிப்பாட்டி அவளே சாராயம் வேறு வாங்கி வச்சுருப்பான், அதையும் கொடுத்து மீன் குழம்பையும் கொடுப்பான். நீ நினச்சிட்டு ஏழையோட வாழ்க்கையில் இவ்வளோ சொகுசு இருக்குது. அதனால் நீ எதையுமே கேள்வி கேட்காத, எல்லாம் நல்லது. ஆல் தி பிளான்ஸ் ஆஃப் காட் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ். மாஸ்டர் பிளான் என்ன?
அதை விட பிரமாதமாக யாராலையும் சிந்திச்சு உனக்கு ஒரு வாழ்க்கையை தர முடியாதுன்னு அர்த்தம். ஸோ பி எ மியூட் விட்னஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரௌண்ட் யூ இன் லைஃப். உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா அப்படின்னு ஒரு பாட்டு நாளே வரி பண்ணு. என்றோ எழுதி வைத்த வசனம் அது எப்படி இருந்தாலும் விசனம், சம்பவம் குறித்தபடி நடக்கும், நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா, தெய்வம் நடத்துகின்ற நாடு. ராமர் ஒரு தவக்கலை மெரிச்சிட்டாராம். அப்போ அது கத்தவே இல்லையா. இவர் கேட்டாராம், தவக்கலை இப்படிதான் கதை சொல்லுவோம். நான் மெரிச்சேன், நீ ஏன் கத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதுக்கு தகவல் சொல்லிச்சான், வேற யாருன்னா மெரிச்சா நான் ராமான்னு கத்துவேன், மெரிச்சதே ராமர், நான் யாரையா கூப்பிடுறதுன்னுச்சான். அதனால தரு துயரம் தலாயில் என் சரணல்லால் சரணில்லை, கடவுளே நீ கொடுக்குற கஷ்டத்தை நீ தடுக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கும் உன் காலத்தவரை எனக்கு ஒன்றும் இல்லை. தரு துயரம் தலாயேல் என் சரணல்லால் சரணில்லை, விரைகுழு மலர்போய் சூழ் வித்துவ கோட்டம்மானே, அரிசனத்தால் ஈன்றதாய் அடித்திடும் மற்ற அவள் தான் அருள் இணைந்து அழுங்குழவி அதுபோன்று இருந்தேனே. வித்துவக்கோட்டுன்றது நாகர்கோவில் கேரளா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில். அதனால் வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய பெருமாளே இந்த மாதிரி அம்மா அடித்தா அப்பா அம்மா அது இது பண்ணுவாங்க, நீ வந்து கொடுக்குற கஷ்டத்தை நீ தடுக்கலைன்னா நான் எங்கேயா போய் கேட்பேன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதனால் எல்லாருக்குமே ஒரே புகழ் கடவுள் தான். அதனால் உனக்கு என்னோட தான் லாபம், என்ன தான் நஷ்டம், எது சந்தோஷம், எவ்வளோ துக்கம், எல்லாத்துக்கும் கடவுளை தவிர உனக்கு ஒன்று இல்லை. அதனால தான் கடவுளை பற்றி சொல்கிற போது புகழ கொண்டில்லா நீ நடிக்கி அமர்ந்து புகுந்தேனே அப்படின். உன்னுடைய அந்த மகிமை என்னால் சொல்ல முடியல. புகழ கொண்டில்லா ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் த ஒர்த் ஆஃப் யுவர் ஃபீட். அந்த பாதத்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பாதமலர் மீது போதமலர் தூவி வழிபடும் அன்பர்கள் தம்பிரானே. கடவுளுடைய பாதத்து மேலே பாட்டுகளை பாடி தூவி பூஜை செய்கிறவர்களுடைய பக்தர்களுக்கு தம்பரான்னாக்கா ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவன் அந்த கடவுள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கடவுளை பற்றி லாஸ்ட் டெஃபினேஷன் சொல்கிறாங்க, விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓதவா ஒரு தோழன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உலகத்தில் கிடையவே கிடையாது, ஆகாசத்துலேயும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு காட் இன்ஸ்பைட் ஆஃப் வாட் ஹர்டில்ஸ் யூ ஃபேஸ் இன் யுவர் லைஃப். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ் அவன் தான். அதனால் நீ அவனை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் நினச்சா எல்லாத்தையும் கொடுத்துருவான். இஃப் யூ கேன் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் காட் வித் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஹீ வில் கிவ் யூ. இதெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்டியோ எல்லாத்தையும் கூட கொடுத்துருவான். ஒரு குசேலன் கிருஷ்ணரை தேடி போகிறான், கிருஷ்ணர்கிட்டையும் வாய் திறந்து கேட்கவே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் அவனை அப்படி உபசரிச்சிடுறாரு. இவன் ஒன்றும் சொல்லாமல் வந்துடுறான் தன் ஊருக்கு. பார்த்தா அவன் வந்து சேர்த்துக்குள்ள கிருஷ்ணன் அவனுக்கு பங்களா, எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு பணம் எல்லாம் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கிறான். அப்போ அவனுடைய நம்பிக்கை, நம்ம கிருஷ்ணர்கிட்ட போய் அவன் இவ்வளோ அன்பாக இருக்கிறான், அவங்களோட பிச்சைக்காரத்தனமாக எனக்கு பணம் கொடுன்னு கேட்டால் நல்லா இருக்காதுன்ட்டு ஒன்றும் கேட்காம வந்துட்டான். ஆனால் அவன் வரத்துக்குள்ளே அவனுக்கு எல்லா வசதிகளும் கடவுள் பண்ணி வச்சுருந்தார். இதே துருபதன் இருந்தான், அவன் பாஞ்சால தேசத்து ராஜா இருந்தான் இல்லையா, அவனும் துரோணாச்சாரியரும் கிளாஸ்மேட்ஸு. இவருக்கு ரொம்ப கஷ்டம், அஸ்வத்தாமா கொடுக்கறதுக்கு பால் கூட இல்லை வீட்டில், அரிசி மாவை கலக்கி வெள்ளையாக கொடுக்குறாங்க. இவர் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அவங்ககிட்ட உதவி வாங்கி வரலான்னு பஞ்சாபுக்கு போகிறாரு. அவன் இன்சல்ட் பண்ணிடுறான், ஏதோ கிளாஸில் படிக்கிற போது வளர்னேன், அதை நம்பி சீரியஸாக வந்துட்டான் பாருன்ட்டு. இவருக்கு அவனை பழி வாங்கணும். அதனால் ஏகலைவனை கட்டவர்கள் வெட்டி அர்ஜுனனை ரெடி பண்ணி, அர்ஜுனனை வெட்டி துருபத ராஜாவை தேர்காலில் கட்டி ஈத்துன்னு வந்து இந்த ராஜ்யத்தில் நான் உனக்கு பாதி தரேன்டான்னு பழி வாங்கினான். அதனால தான் திரௌபதி திருஷத்துமன் எல்லாரையும் யாகம் பண்ணி வர வச்சு மகாபாரதமே அதனால தான் நடந்துச்சு. அதனால் நீ கடவுளை ஃப்ரெண்டு பிடிச்சாக்கா கிருஷ்ணர் குசேலர் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மனுஷங்களெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சானாக்கா துரோணாச்சாரியார் திருப்பத்திரன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் ஒன்று ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல. அதனால் ஹோல்ட் ஆன் டு காட். அல்டிமேட் அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாபாஜி, விதுர நீதி, விதுரர் மற்றும் கிருஷ்ணரின் பக்தி பற்றி தயவு செய்து விளக்கு. விதுர நீதி என்பது எப்படி தர்மசாஸ்திரம், யஜ்ஞவால்கர் எழுதிய ஒரு தர்மசாஸ்திரம் இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. அண்டு விதுரன் என்பவன் ஒரு நீதி சாஸ்திரம்னா நான் உலகத்தில் எப்படி நடந்துக்கணும், இது நடக்கணும். இப்போது நீங்கள்லாம் ஒரு இந்தியன் பீனல் கோட் பார்க்குறீங்க,
பிரிட்டிஷ் லா பார்க்குறீங்க அந்த மாதிரி அதில் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வாழணும் இல்லைன்னா இந்த தண்டனை அப்படின்ட்டு. அந்த மாதிரி விதுர நீதி என்பது விதுரனால் எழுதப்பட்டது. அதில் இந்தந்த செஞ்சானா உனக்கு இந்தந்த நல்லது நடக்கும், இப்படிலாம் பண்ணியானா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லா புக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு லா புக் விதுர நிதின்னு சொல்லக்கூடியது. அவன் வந்து பகவான்கிட்டயே இருந்தவன். ஆனால் ரொம்ப பெரிய நிலையில் அவன் மகாபாரத யுத்தத்தெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வழியை தான் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தவன். இன்னொன்று யாரு? கிருஷ்ணர். விதுரனுக்கும் கிருஷ்ணர். ஓகே ஓகே. அப்போது கிருஷ்ணர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் கிருஷ்ணர் அவனுக்கும் நிறைய டெஸ்ட்லாம் வச்சுருக்காரு. அவனை போய் பார்த்துக்கணுவான், இந்த கோபிக்குங்கெல்லாம் எப்படிக்கிறாங்க அப்படின்லாம் அனுப்புவார். கிருஷ்ணர் ஆரம்ப காலத்தில் இருந்தது மதுரா பிருந்தாவனில். அதுக்கப்புறம் ராஜாயி வந்தது குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, சோம்நாத், அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர். அதனால் அந்த கோபிகளை பார்த்து அவங்கெல்லாம் எப்படிக்கிறாங்க பார்த்துணுவான்ட்டு அனுப்புகிறாரு. போன உடனே எல்லோரும் எங்கள் கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. அவர் நல்லா இருக்காரு, உங்களெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வர சொன்னார், அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன்ட்டு. அவங்கெல்லாம் ரொம்ப கூட்டி நின்று தான் கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் நல்லா அன்பாக இருக்கீங்க கிருஷ்ணர்கிட்ட, நான் ஒரு மந்திர உபதேசம் கொடுக்க போகிறேன், இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ உங்களுக்கு கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்றாங்க. கண்ணை மூடிட்டு கிருஷ்ணன்றாங்க. கிருஷ்ணன் வந்து நிற்கிறான். அப்போ இவருக்கு பப்பிஷயமாகி போகுது. இவங்க கண்ணை மூடி கண்ணு சேர்க்கறதுக்குள்ள கிருஷ்ணன் வரணும், நான் இன்னும் இவங்களுக்கு மந்திரத்தெல்லாம் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் வருவான்னு தப்பாக சொல்லிட்டு இருக்கேன்னு. அதனால் கடவுள் என்பது அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை, அன்பு என்ற பிடியில் அகப்படக்கூடிய மலை. இப்போ கடவுள் என்பது நிறைய பேர் தப்பாக நினச்சிருக்காங்க, இத்தனை கோடி ஜபம் பண்ணால் கடவுள் வந்துடுவார் அப்படின்ட்டு. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே, கடவுள் என்பது நாட் எ நம்பர், NUMBR. கடவுள் என்பது நண்பர் அப்படின்னு. யூ ஹேவ் டு ட்ரீட் காட் லைக் எ ஃப்ரெண்ட், நாட் லைக் எ நம்பர். நான் 1 லட்சம் சொன்னால் சாமி வந்துடுவார், 1 கோடி சொன்னால் சாமி வந்துடுவாருன்ற மாதிரி. அதனால் நிறைய பேருக்கு இதிலெல்லாம் ஒரு மித்து இருக்குது. ஜபமாலை வச்சுட்டு ருத்ராட்சர் போன மாதிரி உருட்டுறது, அது கூட நீ பார்த்தியானாக்கா நீ கண்ணு வச்சிருவியான். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு பைக்குள்ளே கை விட்டுக்கிட்டு இப்படி நின்று இருப்பாங்க. இதெல்லாம் கடவுள் கட்சியோடு நீங்கள் நம்புறீங்களா? God, blessed are those with childlike innocence, because the gates of heaven open for them. பைபிள் இயேசு சொல்வார். ஒரு குழந்தையை போல கள்ளம் கடவுப்பட்ட நிலையில் யார் கடவுளை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் கிடைப்பார். அதை விட்டு நான் நம்பரை தேடினுங்கிறனெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஆள் ஒத்த காலில் நின்று, அவர் பேர் பத்மபாலர், ஒத்த காலில் நின்று ஜட நெருப்பு சுற்றி வச்சு இப்படி தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அந்த வழியாக வரான். வந்துட்டு என்ன சாமி பண்ணுறேன்னு, உனக்கு புரியாதுடா அப்படின்ற. இல்லை சொல்லுங்க. நரசிம்ம தரிசனம் பிரகலாதனுக்கு அப்புறம் யாருக்கும் கிடைக்கல, அதனால் நான் அதுக்காக ஒத்த காலில் பாடுறா நின்று நெருப்பு நடுவில் தவம் பண்ணுறேன். எப்படி இருக்குது சாமி அப்படின்றது. அது சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு அப்படின்னு. சரி சாமி, நான் காட்டுக்குள்ளே தான் போகிறேன், எங்கேயாவது அந்த மாதிரி பார்த்தாக்கா நான் கூட்டம் வந்துடுவேன். நான் போகிற வழியெல்லாம் இவன் சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு, சிங்கம் மூஞ்சி மனுஷன் ஒன்றும் போயிருந்தான். கடவுளுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. இவன் எவ்வளோ இன்னசென்ட்டாகிறான்ட்டு நரசிம்மர் சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்போடு மரத்துக்கிட்ட வந்து படிச்சிருந்தார். இவர் அவன் பிடிச்சிட்டானா அது நல்லா இலத்தலையெல்லாம் போட்டு கட்டி தரத்தரன்னு இழுத்துன்னு வரான். நரசிம்மரும் வராரு. இவர் உடனே இந்த கை வச்சுக்கிட்டு நரசிம்மா வந்துட்டியான்றாரு. வாயை மூடுறான். நீ இன்னும் 1 கோடி வருஷம் என்ன கூட வந்திருக்க மாட்டேன், நீ ஒத்த காலில் நின்று கஷ்டப்படுறேன்னு இந்த பையன் அன்பா என்னை தேடி வந்தான், அதுக்காக நான் வந்துக்கிறேன்னாரான். இதுதான் ஆன்மீகம். அதனால் நீ இன்னசென்ட்டாக இருந்தால் கடவுளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் ஏதோ மந்திரம் சொல்லிட்டேன், நெருப்பில் நின்னேன், ஓத்திர பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னா அவனுக்கு வரவே வராது. நிறைய பேர் கிடைக்காம இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். 8000 ஆண்டு யோகத்திருப்பினும்னா 8000 வருஷம் தவம் பண்ணால் கூட கிடைக்காதவன் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் காட், ட்ரீட் காட் லைக் யுவர் ஃப்ரெண்டு. கடவுள் என்பது நம்பர் அல்ல, உன்னுடைய நண்பர். நான் எதுவுமே கஷ்டப்பட்டதில்லை கடவுளை அறியறதுக்கு. நான் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன், ராமகிருஷ்ணா மிஷனில், பெரியாய்க்கும்பாளையத்தில். அப்போல்லாம் நான் மற்ற பசங்களும் படுத்துக்கவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த வாட்டர் டேங்கில் அது மேலே ஏறி படுத்துக்கிட்டு சில மைல் மேலே முருகர் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பேன். நான் ஒருவேளை வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்தால் கூட ரயிலில் என் கூடயே முருகர் வரான்னு நினச்சின்னு இருப்பேன். நிஜம், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசிலாம் வந்துச்சுன்னா ஜெராக்ஸ் வச்சு கார்பன் பேப்பர், ஜெராக்ஸ் இல்லை அந்த காலத்தில், கார்பன் பேப்பர் வச்சு மாம்பழ கதையில் முருகர் விநாயகர் இவங்க 2 பேரும் தேடி போனாங்க. இது மாதிரிலாம் கதையெல்லாம் எழுதி அந்த கதைகள் எல்லாம் அந்த சைக்ளோ ஸ்டைல் காப்பியோ ஜெராக்ஸ் காப்பியோ வர்ற பசங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு ராத்திரிலாம் தூக்கம் முடிக்கிற மாதிரி பண்ணுவேன். அங்கே வெக்கேஷனரி பைபிள் ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெக்கேஷனில் அந்த பைபிள் ஸ்கூல் நடத்துவாங்க. இந்த ட்ரெஷர் ஹண்ட்டு அந்த மாதிரிலாம் கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நிறைய புக்கு இருக்கும். யோவான் எழுதிய சுவிசேஷம், மத்திய எழுதிய சுவிசேஷம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் ஒவ்வொரு புக்கையும் படித்து நம்ம எழுதுனா ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நான் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்தோமா, அது இஸ்லாமிய காலேஜ், சுல்கன் காலேஜ். முகமது நபி, அங்கே மீலாதுல் நபி அந்த ஃபங்க்ஷன் அவரை பற்றியெல்லாம் பேசுறது அந்த மாதிரி. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலேயே எனக்கு இந்த மதங்களை கடந்த ஒரு நல்ல உணர்வு வந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வெக்கேஷனரி பைபிள் ஸ்கூலு, இன்னொரு பக்கம் இஸ்லாமியா காலேஜு, இன்னொரு பக்கம் ராமகிருஷ்ணா மாட்டி. ஆனால் சின்ன வயசுலேருந்து இல்லை. இது மாதிரி எங்கள் ஊர் நிறைய முஸ்லீம் இருக்கிற ஊர். அங்கே ஏவிகே பஸ் சர்வீஸ்னு ஒன்று ஓடும். அவர் பேர் அப்துல் வரதா கொத்தூஸ் பாய். ஸோ அவர் எனக்கு ஃப்ரீயாக பாஸ் கொடுப்பாரு. எங்கள் ஊர்லேருந்து வாணிம்பாடி போய் படிச்சுட்டு டெய்லி வர்றதுக்கு ஃப்ரீ பாஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போவோம். அவங்க அந்த சேமியாவில் ஏதோ எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் குடிப்போம். அந்த மாதிரி உண்மை வித்தியாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வளர்ந்தவங்க, சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க. அதனால் எந்த பேதமும் எந்த காலத்துலேயும் வந்ததே கிடையாது. ரிலிஜன்ன்றது என்னை பொறுத்த மாத்திரம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட், நாட் ஏ கன்சர்ன். அதனால தான் நான் இந்த இடத்த கட்ட ஆரம்பித்த போது ஒரு மசூதி கட்டிட்டேன், ஒரு புத்தர் கோயில் கட்டிட்டேன், ஒரு ஜெயின் மதத்து கோயில் ஒன்று கட்டிட்டேன், ஒரு சர்ச்சு ஒன்று கட்டிட்டேன். சர்ச்சு கட்டிட்டு நான் போய் இவரை கூப்பிட்டேன், பிரதர் தினகரன். அவர் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்தார். எல்லோரும் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் ஒரு இந்து சாமியார் கூப்பிட்றாரு, அங்கே போகிறீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்குன்ட்டு. அவர் சொன்னார், நான் இயேசுக்கிட்ட ப்ரே பண்ணப்பா, அவர் போன்றாரு, இயேசு சொல்கிறது கேட்பேனா, நீ சொன்னால் கேட்பேனான்னு. அவர் இங்கே வந்தார். அவர் தான் இந்த சர்ச்சை திறந்தார். இப்படி எந்த பேதங்களும் இல்லாத ஒரு லெவலில் நம்ம சின்ன வயசுலேருந்து வந்ததுனால எனக்கு ரிலீஜன்லாம் கிடையாது. என்கிட்ட யார் வேணா வரலாம் போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சு எனக்கு. நான் கைலாசத்தை எவ்வளோ தடவை போயிருக்கேன். அப்போ ஒரு நாள் என் காதில் சொல்கிறாங்க யாரோ, கைலாசத்தில் நான் இருக்க, கைலாசம் சைனாவில் இருக்குது, இந்தியாவில் இல்லை, நீ அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போன்றாங்க. அஜ்மீரில் ஒரு பெரிய மகான் ஷாயின் ஷான், அக்பர் குழந்தை இல்லாத போது அவர் குழந்தை வரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணவர், ஷாயின் ஷான் பேர். ஸோ அந்த மகானுடைய அவருடைய கோயிலுக்கு போய் அங்கே போய் தியானம் பண்ணியிருக்கிறேன். ஒரு எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு என்ன நம்புறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட நீ ஆசீர்வாதம் பண்ணு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் அங்கேருந்து வந்துட்டுனா வந்தால் பெங்களூர்லேருந்து ஒரு ஆள் வந்தார். அவர் பேர் சனாவுல்லா பாய். நான் கேட்டேன், உங்களுக்கு என்னை பற்றி எப்படி தெரியணும்? எங்கள் குஜராத்தி ஒருத்தர் ஹார்ட்வேர் கடை வச்சுக்கிறாரு, நாங்கள் டீலர் அவருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்காருன்னு சொன்னார். அது வந்துக்கிறேன்னாரு. எங்கேருந்து வந்துக்கிறேன்? கர்நாடகாவில் சிந்தாமணி என்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு என்னன்னு? என் ஒய்ஃபை பேய் பிடிச்சிருக்கு. அவர் ஒய்ஃபப்பா பேய் பிடிச்சிருக்கு. அதனால் நான் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், எங்கள் ரிலிஜனில் யாராலையும் ஓட்ட முடியல. அதனால் குஜராத்தி சொன்னார்னு உங்கள்கிட்ட வந்துக்கிறேன்னு. நான் 5 ஊதுவத்தி எடுத்து கொடுத்து வாசனை பார்த்து எடுத்துன்னு போய் டெய்லி ஒன்று ஏற்றுக்குவோம் வீட்டில். என்ன அவர் 15-20 நாள் கழிச்சு வந்துட்டு என்ன அதிசயம் சார், முதல் ஊதுவத்தி ஏற்றுன அன்றைக்கி என் பொண்டாட்டி நல்லாயிட்டா. இருந்தாலும் நாங்கள் 5 நாள் ஊதுவத்தி நீங்கள் சொன்னீங்களே ஏற்றிட்டு எங்கள் மதத்தில் இருக்கிற மௌல்விக்கிட்டலாம் போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, ஆமாம் பேயெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் பிவிசி பைப் விற்கிறாள், அதனால் நான் விற்கிற ஒரு பைப்புக்கு சங்கரான்னு உங்கள் பேர் வச்சுக்கிறேன்னா. இதுதான் அப்துல் காதருக்கு அமாவாசைக்குள்ள சம்பந்தம். என் பேர் வச்சு அவர் பைப் ஒன்று விற்கிறாரு அங்கே கர்நாடகாவில். இப்படி பல அதிசயங்கள் நடக்கும். இப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் மலேசியா போயிருந்த போது அங்கே ஒரு பெரிய பங்களாதேஷ் போனபோது பெரிய மகான் யார், இந்த அஜ்மீர் தர்காவுடைய வழி வம்சத்தில் வந்தவர். பூட்டோக்கும் பெனசிர் பூட்டோக்கும் குருவாக இருந்தாலும் அவரை பற்றி நான் இதில் படிச்சிருக்கேன், ஏஷியா வீக்குன்ற பத்திரிகையில் படித்தேன். அதாவது ஒரு பூட்டோவை பார்க்க போகும்போது சொல்கிறார், அவனை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு. அவன் கெட் அவுட்டுனானா. ஆனால் அவனை தூக்கில் போடுற போது பெனசிர் கூட சொன்னானா,
இந்த மாதிரி ஒரு சாமியார் சொன்னார், நான் மதிக்கலை பாரு, நான் தூக்கில் போயிட்டுருக்கேன், நீ அவரை போய் பாருன்னு. அந்த பெங்களாதேஷ்க்கு வந்தால் சிட்டகாங்க இருந்தாராம். அப்போது போனோடனே அவர் சொன்னாராம், நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு. என்னங்க, நானாவது பிரைம் மினிஸ்டர் ஆகிறதாவது? எங்கள் நாட்டில் டிக்டேட்டர் ரூல் நடக்குது, டிக்கா காணா யாரும் தான் இருக்கான் அப்படின்னு. இல்லை, ஏரோப்ளேனில் மாம்பழ கூட உருள்ற போது நீ ஆயிடுவ அப்படின்னாரு. அதே மாதிரி பிற்காலத்தில் ஏரோப்ளேனில் யாரும் பாம்பு வச்சுட்டாங்க, மாம்பழ கூட்டிலாம், அவன் செதுக்கிட்டான். பாகிஸ்தானில் எலெக்ஷன் இருந்து பெனசீர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு இந்த சாமியார் பார்க்குறதுக்காக போனான். இது நான் எங்கேயோ படித்தேன். நான் டாக்காவுக்கு போனபோது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குணசீலன் மலேசியாக்காரர் அங்கே இருந்தார். எக்ஸான் மொபைல் கம்பெனியில் பெரிய போஸ்ட் இருந்தார். எனக்கு நான் 10 வருஷத்துக்கு நான் அந்த மாதிரி படித்தேன், இருக்காரா கேளுங்கன்னு. அவங்க ஆளுங்க விசாரிச்சுட்டு அவர் வந்திருக்கிறாரு, நீங்கள் சிட்டகங்கே போக வேணாம், அவர் டாக்கா வந்துக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் உங்களை பார்க்கணும் வந்துக்கிறாரு, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. நான் போனேன். நான் பொண்ணு, அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க, அவங்க பையன், அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு 30 பேர் எல்லோரும் போனோம். நான் போன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹஸ் கம் டு பிளஸ் மீனார். யார் அவ்வளோ பெரிய ஆள், என்னை பார்த்தோன்னு சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு வந்துக்கிறாரு அப்படின்னு. என்னை கொண்டு போய் அவர் ஒரு திவான் மாதிரி இருக்கேன், வெள்ளை திண்டெல்லாம் போட்டு அதில் உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா போயிட்டு என் தலைமையில் அபிஷேகம் பண்ணார். எதிரில் மண்டி போட்டு உட்காந்துட்டு நமாஸ் படித்தார். அதான உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, இவர் சாதாரண ஆள் இல்லை சொல்லு. Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great, great and greatest of all gods of the world. He has the power to give life to the dead. All the angels in heaven come to him and seek his blessings. He is the greatest elephant of elephants. He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. When he looks at you, God is seeing you, and your sins will henceforth be removed. When he touches you, God is touching you, and all your karmas are dissolved and obstacles removed. Whatever he asks, God's will readily given to you. If he wants, even this building will turn into gold. He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. He can bring out the lion from his heart to tame the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. He has undergone tremendous sacrifice to reach this level. He is the master of management and operates with a system which was taught by God. He has no wants, for all his wants have been granted already by God. எவ்வளோ பெரிய ஆள் அவர் இல்லை, அவர் இதெல்லாம் சொன்னார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். அவ்வளோ எங்கேயோ இருக்கார், அஜ்மீர் வழியில் வந்தவர். அவர் என்னை பார்த்து அல்லான்றார். இஸ்லாம் ரிலீஜனில் யாரையுமே அல்லான்னு சொல்லக்கூடாது. முகமதே நபி தான், நபின்னா தூதுவர், அவ்வளோதான். அல்லான்னு சொல்லவே முடியாது. அவர் சொன்னார். இது மாதிரி நிறைய பார்த்துருக்கிறேன். இதே மாதிரி மலேசியாவில் மகத்தீர்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவருக்கு ஒரு குரு ஹனுமந்தான் பேர். அவர் சைனாக்காரர். ஆனால் அவர் கடப்பா சச்சிதானந்த சாமியோட சிஷ்யர், அனுமான உபாசனை பண்ணுறவர். முதல்ல மலாக்கா அந்த இடத்துல இருந்தார். நான் குணா என்னை கூட்டு போனார் மலாக்காவுக்கு. அவர் பூஜை பண்ணியிருந்தார். நிறைய சிலைகள்லாம் வச்சு எல்லாம் பூஜை பண்ணிப்பார். நான் உள்ளே நுழையிற போது சொன்னார், இந்த மாதிரி வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னாரு. வாட்டர் கணேஷன்னா யார்? சுக்லாம்பரதனம் விஷ்ணு இல்லையா, விஷ்ணு பிள்ளையார், வாட்டர் கணேஷன். அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டே நான் அவங்க வீட்டுக்கு கூட்டு போனார். இந்த மாதிரி 5 சேர் வச்சுருந்தார். ஒவ்வொரு சேரும் 25 லட்சம் 50 லட்சம். அது இதெல்லாம் மந்திர தகடுலாம் வச்சுருக்குது. அது விக்ரமாதித்த சிம்மாசனம் மாதிரி யாராவது ராங்கானால் உட்காந்து கீழே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி 5 சிம்மாசனத்துலேயும் உட்கார சொன்னார். உட்காந்து அவருக்கு நான் வாக்கெல்லாம் கொடுத்தேன். சொன்னார், இது மாதிரி எனக்கு நிறைய டவுட் இருந்தது, எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. இதில் 5 சேர்லேயும் 5 விதமான தேவதைகளை நான் வச்சுருக்கேன். அதனால் உங்களால் 5லேயும் உட்கார முடியுதுன்னா நீங்கள் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறீங்க.
நீங்கள் எப்போ மலேசியா வந்தாலே என்னை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது அங்கே பார்த்தேன். இது மாதிரி உலகம் பூரா நான் போயிருக்கிறேன். சுற்றி வரிசை எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு. ஆனால் எனக்கு இன்னும் மைண்டில் இதெல்லாம் ஒரு மேட்டராக வர்றதே இல்லை. அவங்க பெரிய ஆளுன்னு சொன்னால் நமக்கு என்ன, சின்ன ஆளுன்னு சொன்னால் நமக்கு என்ன, ஜனங்கள் நம்மளை மதித்தா நமக்கு என்ன, ஜனங்கள் நம்ம மதிக்கலைன்னா நமக்கு என்ன. நம்ம பாட்டுக்கு ஒரு லாகை தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணியோடு ஓடுவோம் லாகை. அந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதாங்கிற ஒரு எனக்கு எப்பயுமே ஐ நெவர் கேரிட் ஆல் திஸ் என்ன சொல்கிறது ஈகோ ஆர் ப்ரைடு. நமக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் அது இதுங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் வந்ததே கிடையாது. ஏன்னா ஐ டோல்ட் யூ ஐ எம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பிகினிங். இது ஒரு வில்லேஜிலேருந்து வந்தாலே எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சரு, நான் ஓசியில் தான் படித்தேன். எல்லாம் ஏதோ ஒரு வகையில் கடவுள் தான் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இந்த மாதிரி எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுத்து இன்றைக்கி இந்த மாதிரி ஏதோ ஒரு சேரில் உட்கார வச்சு உங்கள்கிட்டலாம் பேசுகிற மாதிரி பண்ணுறாரு. உங்களையும் கூட்டின்னு வந்தால்தான் என்னையும் உன்னையும் கூட்டு வைத்தால் யாரும் ஒருவர் கூடாதாரேன்னு சேர்த்து வச்சு தான் வந்தான். அதனால் எனக்கு எல்லாத்தையும் தான் வேடிக்கை பார்க்குற ஆள் தான். எனக்கு வெரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கொன்றும் தெரியாது பாபா, எனக்கொன்றும் தெரியாது பாபா, உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா. மனக்கண்ணில் விளையாடும் நாதா, நாங்கள் மகிழ்வோடு தினம் வாழ நல்வாழ்த்து நீதா. மனக்கண்ணில் விளையாடும் நாதா, நாங்கள் மகிழ்வோடு தினம் வாழ நல்வாழ்த்து நீதா. எனக்கொன்றும் தெரியாது பாபா. அழகான ஆலயத்துள் இடம் பிடிக்கவும் நீ நழுவாமல் படம் பிடிக்க அடம் பிடிக்கவும், ஆன்மீக தேரிழுக்க வடம் பிடிக்கவும், ஆன்மீக தேரிழுக்க வடம் பிடிக்கவும், உன்னடியொற்றி உடன் வந்து தடம் பதிக்கவும் எனக்கொன்றும் தெரியாது பாபா. உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா. பொற்பதம் தனில் என்னே ஒப்படைத்தேன், இந்த குப்பையை உன்னருளால் செப்பனிட்டேன். பொற்பதம் தனில் என்னே ஒப்படைத்தேன், இந்த குப்பையை உன்னருளால் செப்பனிட்டேன். கற்பகத்தருவாய் நீ என்னை மாற்று, என் கண்களில் ஆன்மீக விளக்கேற்று. கற்பகத்தருவாய் நீ என்னை மாற்று, என் கண்களில் ஆன்மீக விளக்கேற்று. எனக்கொன்றும் தெரியாது பாபா. உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா. வாசிக்குள் வசிக்கின்ற முதலாளினி, மானுடம் உயர்த்த வந்த தொழிலாளினி. வாசிக்குள் வசிக்கின்ற முதலாளினி, மானுடம் உயர்த்த வந்த தொழிலாளினி. நேசிக்க தெரிந்தவர்க்கு நிஜ தெய்வம் நீ, நேசிக்க தெரிந்தவர்க்கு நிஜ தெய்வம் நீ. நினைப்பதெல்லாம் நடத்தும் அருள் ஜோதினி. எனக்கொன்றும் தெரியாது பாபா. உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா. எனக்கொன்றும் தெரியாது பாபா.
சொர்க்கம் எனக்கெதற்கு நீ எந்தன் பக்கம் இருக்கையிலே, மோட்சமும் இனி எதற்கு உன் கடாட்சம் கிடைக்கையிலே. சொர்க்கம் எனக்கெதற்கு வர்க்கம் எல்லாம் அடிமை கொண்ட வானவனே சங்கரா, உன் வாழ்த்துக்கள் எனக்கிருக்க, என் வாழ்வு உன் கையிருக்க. சொர்க்கம் எனக்கெதற்கு கண்களை மூடி நின்றால் உள்ளே உன் காட்சி வருவதப்பா, கருத்தை குவித்து விட்டால் உன்னகைப்பு காதிலே கேட்குதப்பா, காலை பிடித்து விட்டால் ஏனை தோட கோள்களும் அஞ்சுதப்பா, கருணை கடல் உன்னிலே 7 ஜென்ம பாபம் மறைந்ததப்பா. சொர்க்கம் எனக்கெதற்கு நட்டம் எனக்கு இல்லை, ஏதும் கஷ்டம் இணையும் வந்தால் நாடகம் ஏதில்லை, நான் ஏதும் வேடங்கள் போடவில்லை. சஞ்சலம் வந்தாலும் இனி உந்தன் சரணங்கள் விடுவதில்லை, சாத்திரம் சகுனங்களும் இனி எந்தன் கோத்திரத்தில் இல்லை. மகமசகனி சமஸ்கனி சக குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ